ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜனவரி மாதம் 27ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதியிலான, அதாவது திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த வாரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரங்க. படிப்படியாக 2025 நல்லா இருக்கும்னு சொன்னேன் இல்லையா? அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும். 2025ன்றது 365 நாள் கொண்டது. இப்போத்தான் 30 நாள் போக போகுது. அது கூட இன்னும் இல்லை, 27 நாள் தான் போயிருக்கு. இன்னும் இருக்குது, 300 நாள் இருக்குது, 330 நாள் இருக்குது. இந்த 330 நாளில் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், தொழில், வேலை போன்ற அத்தனை அமைப்புகளும் துளாராசிக்காரர்களுக்கு மேம்பட்ட நிலைமைகளில் இருக்க போகிறது அப்படிங்கிறதாங்க உண்மை. அதுக்கு இன்னொரு அச்சாரம் போடுகின்ற விதமாக இந்த வாரத்திலேயே உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல உச்சத்தை அடைகிறார், பரிவர்த்தனையும் அடைகிறார். 6-8 பரிவர்த்தனை அடைது. பொதுவாகவே ஒரு 28 நாள் தாங்க சுக்கிரன், 20 நாள் 25 நாள் தாங்க சுக்கிரன் உச்சத்தை அடைவார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4 மாதம் உச்சத்தை அடைய போகிறார். அதாவது ஒரு வக்கரத்திலேயே முன்ன பின்ன உச்ச நிலைமையிலேயே இருப்பார். ஆனாலும் பங்கப்பட்டு ராகுவோடு இருப்பார் என்றாலும் கூட ஒரு நிலையில் அதனால ஒன்றும் பெரிய உச்சம் தான் என்கின்ற அமைப்பில் 4 மாத காலத்திற்கு எல்லாம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அருமையான யோகமான வாரத்தின் முதல் அமைப்பாக இந்த வாரத்தை சொல்லலாம். ஒரு 4 வார காலத்திற்கு நினைச்சது நடக்குங்க. நினைச்சதுன்னா என்ன, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். காதல் நிறைவேறும், பெண்களின் மூலமான நன்மைகள் இருக்கும், பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகள் செய்பவர்களுக்கு லாபங்கள் வரும், கலைஞர்கள் வளம் பெறுவார்கள், கலை தொழில் நன்றாக இருக்கும், பாட்டு, நடனம், டான்ஸு, தன்னை அலங்கரித்துக் கொள்ள விரும்பக்கூடியவர்கள், அழகு சாதன பொருட்கள் விற்பவர்கள், மேக்கப் கலைஞர்கள், இந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கிறவங்க, முடிதிருத்தும் கலைஞர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் நல்லவைகள் ஒரு 4 மாச காலம் சுக்கிரனுடைய உச்சம் காரணமாக நன்றாக நடக்குங்க. துளாராசிக்கார பெண்களுக்கு கணவர், குழந்தைகளின் பேரில் இருந்த வருத்தங்கள் விலகுங்க. பிரேக்கப் ஆகி போன காதெல்லாம் மறுபடியும் மீண்டு வருவதற்கான அமைப்புகள், புதிய காதல் உருவாகக்கூடிய அமைப்பு, வாழ்க்கையில் தோத்து போனவங்களுக்கு அந்த வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நிலைமை என எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக வாரங்க துளாராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல மாற்றங்கள் இந்த வாரத்தில் வருதுங்க. ராசிநாதன் 8இல் மறைந்திருந்தாலும் கூட 6 குடையவர் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது யோகம். நீச்சத்தை விட 8ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். 5-7 குடையவர்கள் பரிவர்த்தனை அடைகிறாங்க. 7ஆம் அதிபதி உச்சத்தை அடைந்திருப்பது என்பது நட்புகள் போன்ற அமைப்புகளில், கூட்டாளிகள் போன்ற அமைப்புல, ஷேர் மார்க்கெட்டு போன்ற அமைப்புகளில், பங்குதாரர்கள், பங்குச்சந்தை போன்ற அமைப்புகளில் நல்லவைகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. புதன் வேற இந்த வாரம் முழுவதும் குருவின் பார்வையில், அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய புதன் கூட குருவின் பார்வையில் 3ஆம் இடத்துல இருக்கிறார். பெரிய அளவில் நல்ல நிலைமையில தாங்க கிரகங்கள் இருக்குது. ராசிநாதன் பலவீனமாக இருந்தாலும் ராசி வலுவாக இருப்பது மிகப்பெரிய யோக அமைப்பு. குழந்தைகளின் பேரில் இதுவரைக்குமே கஷ்டங்கள், சின்ன குழந்தைங்க பேசல, நடக்கல, இந்த மாதிரியான பிரச்சனைகள் சின்ன குழந்தைகள் மேல வச்சிருந்தவங்க. ஏன்னா உங்களுக்கு 3, 4, 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமாகி பரிவர்த்தனை ஆகிறது மிகப்பெரிய ஒரு நல்ல யோக அமைப்பு. குழந்தைகளின் பேரில் வருத்தங்களை அடைந்தவர்களுக்கு அது அப்படியே நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் இருக்கு. 2வது இன்னொன்று, வீட்டில் நல்ல விஷயமே நடக்கல, பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கல, யாருக்குமே நல்லது நடக்க மாட்டேங்குது, பிள்ளைங்களுக்கு இது இல்லை, வேலை இல்லை, தொழில் இல்லை, இந்த மாதிரி குழந்தைகளை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள், தூர இடங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகள், வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க திரும்பி வரமாட்டேன்றாங்க, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றாங்க, சம்பளம் அனுப்ப மாட்டேன்றாங்க, ஒழுக்கமாக இருக்கிறாங்களா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரியாக ராத்திரியில் படுத்தா பிள்ளைங்களை நினைச்சு தூக்கம் வர மாட்டேங்குது என்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் 4 மாதங்களுக்குள்ள புனிதமான கருவுறுதல் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. ஆக இளைய பருவத்தினருக்கு அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய தன்மை, வாழ்க்கை துணை யார் என்பது தெரியக்கூடிய அமைப்பு, காதல் வரக்கூடிய அமைப்பு, நியாயமான ப்ரொபோசலை பண்ணி அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஆக எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு தன்மை இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஜனவரி 27 முதல் பிப்ரவரி 2 வரையிலான நல்ல வாரம் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு 4, 6ஆம் இடங்கள் இப்போது பரிவர்த்தனை. ராசிநாதன் திருப்ப ராசிக்கு, குரு பகவான் ராசிக்கு திரும்ப, அதாவது 4ஆம் இடத்திற்கே திரும்ப ஆட்சி நிலைக்கு வரக்கூடிய அற்புதமான யோக வாரம்.
லாபாதிபதி உச்சத்தில் இருக்கிறார். 6ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் உச்சத்தில் இருப்பது மிகப்பெரிய நல்ல அமைப்பு. வார ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2, 3, 4ஆம் இடத்துல சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறார். ஆரம்பத்தில் அமாவாசையில் இருந்தாலும் கூட அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக எப்படி பார்த்தாலும் கடந்த ஒரு சில மாதங்களாகவே கடன் நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், விபத்து போன்ற அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு எதுவுமே எனக்கு சரியா நடக்கல நினைக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு படிப்படியாக முன்னேற்றங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. 4ஆம் இடம் அதீத சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் மாணவர்களுக்கு கல்வி கேள்வி அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கும். மேற்படிப்பு என்ன படிக்கலாம் என்பதில் ஒரு தெளிவான சிந்தனைகள் வரும். நல்ல வழிகாட்டுதல்கள் வகுப்புகளில் கல்லூரிகளில் கண்டிப்பாக இருக்கும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. பைக் வச்சிருக்கிறவங்க கார் வாங்க போறீங்க. பழைய பைக் வச்சிருக்கிறவங்க புது பைக் வாங்க போறீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் செலவு பண்ண வச்சுக்கிட்டு இருக்கிற வண்டியை தூக்கி போட்டு புது வண்டி வாங்கிடலாம் என்கின்ற மாதிரியாக ஒரு வண்டி வாங்கணும்னாலும் ஒரு தைரியம் வரணும் இல்லைங்களா? அந்த தைரியத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய அமைப்புகள் இந்த 4 மாசத்திலே இருக்கும். சுக்கிரன் உச்சம் 4ஆம் இடத்துல. வீடு வாங்குற அமைப்புகள் பலிக்க போகுது. கடனுக்கு தான் வீடு வாங்க போறீங்க. 6ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். எது இருந்தாலும் பரவாயில்ல, ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கிடலாம் என்கின்ற மாதிரியான அமைப்பு. வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே எண்ணம் பலிக்கக்கூடிய அமைப்பு. கட்டிய வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு. வீடு கட்ட ஆரம்பித்து பாதியில் நிறுத்தியிருக்கிறவங்களுக்கு பொருளாதார உதவி கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் 4 மாசத்துக்குள்ள சரியா நடக்கும்ன்றதுனால முயற்சியை கண்டிப்பாக ஆரம்பிங்க. தசாபக்தி அமைப்புகள் ஒத்துழைக்கக்கூடியவர்கள் ஒரே மாசத்திலேயே வீடு வாங்கிடுவீங்க. ஆக வீடு வாகனம் சார்ந்த விஷயத்திலையும் பெற்ற தாயின் மீது ஏதேனும் ஒரு நிலையில கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் விஷயத்திலையும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல வாரங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம்.